அழகே அழகு சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் சுரேஷும் டியூட்டியை முடிச்சுட்டு நேராக தங்கராஜோட வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷை தனியாக கூப்பிட்டு, ஆமாம் நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் இல்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா இந்த சரக்கை ஃபுல்லாக நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை ஊற்றி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரேவதியை கூப்பிட்டு, இன்னைக்கு உன் தம்பிக்கும் மதிக்கும் இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக சுரேஷ் ரூமுக்கு போன உடனே மதி வந்து பயப்படுறாங்க. மதியை கட்டி பிடிச்சி, வா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டாயப்படுத்துகிறாங்க. என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு மதி வந்து சுரேஷை கீழே தள்ளி விட்டுறாங்க. அதனால் கீழே தள்ளினதுனால வலி இருக்கிறதுனால சுரேஷ் வந்து கத்தி விட்டுறாங்க. நம்ம ரேவதியும் நம்ம தங்கராஜும் ஓடி போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னை கீழே பிடிச்சி இவர் தள்ளி விட்டுட்டா மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.